நான்காவது செய்தியாக இன்னும் சில நாட்களில் விநாயகர் சதுர்த்தி வருகிறது. அங்கங்கே கொண்டாட்டம் கோலாகலத்துக்கு இந்துக்கள் இன உணர்வோடு இருக்கக்கூடிய இந்துக்கள் தயாராகிட்டு இருக்காங்க. பெரம்பலூர் பக்கத்தில் ராஜா தியேட்டர், அந்த தியேட்டர் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய கட் அவுட் வச்சுருக்காங்க. செப்டம்பர் 7 விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட வாருங்கள் அழைக்கிறோம் அப்படின்ட்டு. அந்த கட் அவுட்டுக்கு கீழே எண்டில் சின்னதாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி இருக்குது, ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. இது மத மோதலை தூண்டுவதற்காக வைக்கப்பட்டதா, இல்லை அந்த கட் அவுட் விநாயகர் சதுர்த்தி கட் அவுட்டுக்கு வச்சவங்களே இதையும் சேர்த்து வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது குறித்து இந்து முன்னணியுமே அவங்க சமூக வலைதளத்தில் பதிவிட்டுக்கிட்டு வராங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? கடைசியாக கிடைத்த தகவல், அந்த இந்து முன்னணி போராட்டத்திற்கு பிறகு அது நீக்கப்பட்டு இருக்கிறது. ஃப்ரீ பாலஸ்தீன்ங்கிறது நீக்கப்பட்டு இருக்கிறது, இந்த விளம்பர தட்டி அகற்றப்பட்டு இருக்கிறதுங்கிறது செய்தி. இது இந்து முன்னணி போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிறது. சொல்ல சூடான ஐஸ்கிரீம் மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு விளம்பர தட்டியில் சேவ் பாலஸ்தீனோ இல்லை ஃப்ரீ பாலஸ்தீனோ இல்லை பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு வச்சுருந்தா கூட, வைக்க மாட்டாங்கன்னுலாம் அர்த்தம் இல்லை. பல இடங்களில் பாரத் மாதாக்கு ஜெயின்னு பிஜேபிக்காரன் எங்கேயாவது கோஷம் போட்டால் பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு ஒரு சில அடிப்படைவாதிகள் அங்கங்கே சத்தம் போடுறதையும் பார்க்குறோம். அதனால் எங்கேயும் போட மாட்டாங்க அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. சமீபத்தில் இந்த காசா இந்த போர் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுதே கூட நம்ம பார்க்குறோம், நீலகிரியை ஒட்டி அந்த மேட்டுப்பாளையம் போகிற ரோட்லேயே கூட அந்த சுவர் விளம்பரமாக எழுதுவாங்க இல்லையா, அந்த பாலத்திலெல்லாம் கூட பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பல விளம்பரங்கள் எழுதப்பட்டது. இந்த பெயிண்டில் எழுதினது, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்பினரும் சரி, பாஜகவும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதற்கு அப்படி எழுதினவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணாங்களா அவங்கள் மீது? அதாவது ஒரு பிரிவினை எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்துக்கு இங்கே இஸ்லாமிக் பிரதர்வுட்டுங்கிற பேரில் இங்கே ஒரு போராட்டத்தை நடக்கிறாங்க அப்படின்னா, அதை ஒட்டி இவங்க வேறு விதமான பயானில் வேறு ஏதாவது சொல்லி அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் ஏதாவது ஈடுபடுவாங்களா, இவங்க ஏதாவது அமைப்பில் தொடர்பில் இருக்காங்களா இது மாதிரி எழுதுகிறவங்க அப்படின்லாம் இந்த காவல்துறை கைது செய்து அவங்கள விசாரணை பண்ணியிருந்தா இது போன்ற அடுத்தடுத்த சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும். ஆனால் இதெல்லாம் கண்டுக்கான பேருக்கு ஏதோ பாஜகக்காரன் போராட்டம் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காக பேருக்கு அரெஸ்ட் பண்ணிடுறது, பிறகு அவனை விட்டுடுறது. ஏன்னா அவங்க கூட்டமாக 100-150 பேர் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்ட உடனே உங்களே விட்டுருவாங்க. நம்ம சமீபத்தில் கூட பார்த்தோம், அவருடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தோம் வேலூரில் இல்லையா, காட்பாடியில் அவர் வச்சுருந்துருக்காரு. அதில் தவறாக தான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. மாற்று தெய்வங்கள் மாற்று மதத்துடைய தெய்வங்கள் சைத்தான் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிக் கொடுக்கப்படுது. இப்படி சொல்லிக் கொடுக்குறானேன்னு சொல்லி ஒரு வார்த்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு. அது ஏற்புடையதாக இருக்கலாம், இருக்கலாம். ஆனால் அதில் கண்டென்ட்டுங்கிறது அதுதான். அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய கான்டாக்டில் இருக்கக்கூடிய எவனோ அதை பார்க்க போகிறான். அதை அவர் ஷேர் பண்ணல, எந்த ஒரு குரூப்புக்கோ எங்கேயுமே ஷேர் பண்ணல, ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்ததுக்காக. ஏன்னா இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் ராஜஸ்தானில் இருந்த டைலர் வச்சுருந்ததுனால தான் கொலை செய்யப்பட்டார்னு பார்க்குறான். செய்யப்பட்டார். அட்லீஸ்ட் இவங்க அந்த அளவுக்கு விட்டுட்டாங்களேன்னு வேணால் ஒரு வகையத்தில் நம்ம நிம்மதி அடையலாம். ஏன்னா இவங்க 230 பேர், அதில் பண்ண சின்ன சின்ன பசங்கள் தான் போய் அந்த ஜுவல்லரிக்கு முன்னால் என்ன போராட்டம் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன கூத்துனா, அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அவங்கெல்லாம் போங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன், இது கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுங்க, ஏன்னா உங்களை மனசை புண்படுத்திடுச்சு, கம்ப்ளைண்ட் கொடுங்க, இது சைபர் ஆக்டில் எந்த அளவுக்கு வருதுன்னு நாங்கள் சொல்லி நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு தானே சொல்லணும். இந்த 150-200 பேர் வந்த உடனேயே அவருக்கு மேலுள்ள அதிகாரி எங்கேருந்து அவர் ஜீப்லேயே உட்காந்துக்கிட்டு நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன் இப்படி மைக்லேயே அனௌன்ஸ் பண்ணுறாரு, நான் நீங்கள் போராடினதுனால நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டேன், நாளைக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் இவருக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறார். இதில் என்ன கொடுத்தனா, அடுத்த நாள் போய் இதே அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் கேஸ் கொடுங்கன்னு சொன்ன அந்த விஷயங்களை பிறகு இந்துத்துவ அமைப்பினர் அந்த பாதிக்கப்பட்டவருக்காக, அவர் சாதாரண ஆளு தான், இந்த அமைப்பையும் சார்ந்தவர் இல்லை, இருந்தாலும் அவருக்காக இந்து அமைப்பினர் போய் குரல் கொடுத்து அட்வொகேட்டும் கூட ஆஜராகி அவருக்கு இப்போ ஜாமீனில் வந்திருக்காருன்னு நம்ம பார்க்குறோம். எதுக்குன்னா, ஒரு இந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது காவல்துறை எப்படி செயல்படுகிறது, ஆனால் ஒரு மத மோதலை தூண்டக்கூடிய வகையில் ஒருத்தன் இந்து விழாக்களில் எப்படி செய்கிறான் அப்படிங்கிறப்ப
அவனுக்கு என்ன தண்டனை, அவன் எந்த நோக்கத்தோடு இது செய்தான், அவன் ஏதாவது அரசியல் பின்புலம் அவனுக்கு இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இதை விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே இந்த பெரம்பலூர் அந்த பகுதியில் கொஞ்சம் சென்சிட்டிவாக தான் போயிட்டுருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கே கிறிஸ்துவ மதமாற்றம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னொன்று இஸ்லாமிய அடிப்படைவாதமும் அங்கே அது பக்கத்தில் தான் வீக்களத்தூர். இப்பொழுது தான் ஓரளவு அங்கே பிரச்சனை முடிஞ்சிருக்கு. அங்கே வந்து ஒரு தேரோட்டமே நடக்க முடியாமல் 45 ஆண்டுகள் அந்த கேஸ் நடந்த அந்த விஷயம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போன அந்த விஷயம் பார்க்குறோம். அந்த தேர் இப்போ வந்து அவன் கொளுத்தவும் ஒருத்தன் செஞ்சான். கொளுத்துனா ஏன்டா அப்படி கொளுத்துனேன் அப்படின்னு அவன்கிட்ட கேட்டதுக்கு, என்ன வேணால் நீங்கள் ஜெயிலில் போடுங்க, நான் திரும்ப வந்து அதே தான் செய்வேன், ஆனால் அவனை வந்து மனநல பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு காவல்துறை சொன்னதெல்லாம் பார்க்குறோம். ஸோ அது ஒரு சென்சிட்டிவான ஏரியாவில் இதை பர்பஸாக யாராவது செய்தார்களா? இப்போ இந்து முன்னணி போராட்டத்திற்கு பிறகு காவல்துறை நடவடிக்கை நீக்கியிருக்காங்க. ஆனால் இதை காரணம் வச்சு இப்போ நீங்கள் விநாயகர் சதுர்த்தின்னு ஒன்று கொண்டாடுறதுனால தான் இந்த பிரச்சனையே வருது. அடுத்த தடவை என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இந்த இடத்துல விநாயகர் வைக்காதீங்க. இவங்களால மேக்சிமம் என்ன முடியும்னா, அவன் அப்படி தான்ப்பா போராடுவான், அவன் அப்படி தான்ப்பா பிரச்சனை பண்ணுவான், நீங்கள் வந்து விநாயகரை வச்சு கும்பிட்றதை நிறுத்திக்க அப்படின்னு தான். அந்த அளவுக்கு தான் இவங்க இந்துக்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய அளவிற்கு காவல்துறை இருக்கிறது தமிழகத்தில் அப்படிங்கிற ஒரு பரிதாபமான சூழல் தான் இதை காட்டுகிறது.